என்று எதோச்சையாக கூறியுள்ளார். இந்த வார்த்தை சிறுவன் நெப்போலியனின் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அந்த சிறுவன் பள்ளிக்கு சென்ற பொழுது நடந்த நிகழ்வுகளை தன் ஆசிரியையிடம் சொல்லியிருக்கின்றார். அந்த ஆசிரியையும் முன்னால் மன்னனாக முடியும், உனக்கு அவ்வளோ சக்தி இருக்கின்றது என்று அந்த சூழ்நிலைக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்கின்றார். இந்த ஆழ்மனதில் எண்ணம் இன்னும் ஆழமாக பதிந்து அவர் எதிர்காலத்தில் மன்னனாகும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது. அவர் இளைஞனாக வளர்ந்த பின் அந்த நாட்டின் படைப்பிரிவில் சேர்ந்து சாதாரண படை வீரனாக பணிபுரிகின்றார். அவருடைய எண்ணமும் நம்பிக்கையும் செயல்பாடும் படிப்படியாக அந்த படையில் உயர்ந்த இடத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது அந்த நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுகின்றது. மன்னர் ஆட்சி வீழ்கிறது. இவர் தளபதி நிலைக்கு உயர்ந்த பொழுது புரட்சி ஏற்பட்டு மன்னர் ஆட்சி வீழ்ந்து அந்த நாட்டை வழிநடத்த ஒரு அதிகாரி தேவைப்படுகிறார். ஒரு தளபதி தேவைப்படும் பொழுது அந்த இடத்தை நெப்போலியன் பானபர்ட் நிரப்பிவிடுகிறார். அந்த நாட்டின் சக்கரவர்த்தியாக